தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க, பெண்கள் அந்த அளவுக்கு சுதந்திரமாக இல்லை. அவங்க ரொம்ப அடக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்கள் பெண்களோடு ஒப்பிடும்போது ஆண்கள் பெரியவர்கள், பெண்கள் குழந்தைகள். பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஆண்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஆண்கள் பெரியவர்கள். இப்போ பொதுவாக சுதந்திரமாக யார் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பெரியவர்கள் தான் சுதந்திரமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்கள நம்ம பெரியவர்கள், வலிமையானவர்கள். யார் வலிமையானவர்களாக இருப்பாங்கன்னா பெரியவர்கள் தான் வலிமையானவர்களாக இருப்பாங்க. அதனால் ஆண்கள் பெரியவர்கள் என்பதால், பெரியவர்கள் என்கிற மனப்பான்மையோடு அவர்கள் வளர்வதாலும் வாழ்வதாலும் பெண்களோடு ஒப்பிடும்போது தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டும் பெண்களை குழந்தைகளாக நினச்சிக்கிட்டு, ஆண்கள் தங்களை பெரியவங்களாக நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்கிறதுனாலையும் அவங்க சுதந்திரமாகவும் இருக்கிறாங்க, வலிமையாகவும் இருக்கிறாங்க. வலிமையானவர்கள் தான் சுதந்திரமாகவும் இருப்பாங்க. ஆக யார் சுதந்திரமாக இருப்பாங்கன்னா வலிமையானவர்கள் தான் சுதந்திரமாக இருப்பாங்க. வலிமையானவர்கள் யாருனாக்கா பெரியவர்கள் தான் வலிமையானவர்கள். அப்போ பெரியவர்கள் தான் சுதந்திரமாக இருப்பாங்க. அதனால தான் ஆண்கள் இயல்பாக சுதந்திரமாக இருக்கிறாங்க. அதுக்காக அப்போ எளியோர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாதா அப்படின்னா, எளியோர்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த எளியோர்களுக்கான சுதந்திரம் அது. ஆனால் நம்ம பெண்களை எளியவர்கள்னு சொல்லிட்டு அடக்கி ஒடுக்கி ரொம்ப கட்டுப்படுத்தி அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கறதில்ல. எளியோர்களான பெண்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் எளியவர்கள். அவர்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். அது அவர்களுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், ஆண்களுக்கு மட்டும் சுதந்திரத்தை கொடுத்து விட்டு பெண்களுக்கு கொடுக்க தவறிவிடுறோம். ஆண்களை கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா அவர்கள் வலிமையானவர்கள், அவர்கள் பெரியவர்கள், அதனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் பெண்களை கட்டுப்படுத்த, அவர்கள் எளியவர்கள், ஆண்களோடு ஒப்பிடும்போது வலிமை குறைந்தவர்கள், அதனால் அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க மறுக்கிறோம். ஆண்கள் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க மறுக்கிறோம், அல்லது எடுத்துக்கொள்ள நாம் அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, பெரியவர்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள், வலிமையானவர்கள் சுதந்திரமாகவும் இருப்பார்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் வலிமையானவர்களாக இருப்பார்கள், வலிமையானவர்கள் பெரியவர்களாகவும் இருப்பார்கள். அப்போது இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது, அங்கே யார் பெரியவர்கள்? பெண்கள் தான் பெரியவர்கள். 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே யார் பெரியவர்கள்னால் பெண்கள் தான் பெரியவர்கள். அப்படிங்கும்போது பெண்கள் தான் வலிமையானவர்களாகவும் இருப்பார்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் பெண்கள் தான் இருப்பார்கள். அதனால் அவர்கள் சுதந்திரமாகவும் இருப்பார்கள். இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க. ஆனால் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க, வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பெரியவர்களாக நடந்து கொள்கிறார்களா? இல்லை. பொறுப்பானவர்களாக நடந்து கொள்கிறார்களா அப்படின்னா இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் பெரியவர்களாக இருப்பார்கள், வலிமையானவர்களாக இருப்பார்கள், பொறுப்பானவர்களாகவும் இருப்பார்கள். ஏன்னா அவர்களது கையில் தான் மனித வாழ்க்கையை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையை தலைமையேற்று வழிநடத்துகிற பொறுப்பு பெண்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு பொறுப்பானவர்களாகவும் பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மனித வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் பெண்கள் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அப்போ ஆண்கள் எப்படி இருப்பாங்க? 2040க்கு பிறகு வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பெண்களோடு ஒப்பிடும்போது எளியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் சுதந்திரமும் அவங்க உண்டு. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எளியவர்களான பெண்களை நாம் அடக்கி ஒடுக்கி வைப்பது போன்று, சுதந்திரத்தை கொடுக்க மறுப்பது போன்று, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எளியவர்களான ஆண்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க மறுக்க முடியாது. எளியவர்களாக ஆண்கள் இருந்தாலும் அவர்களும் சுதந்திரமாக இருப்பார்கள். ஆனால் பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். பெரியவர்களான பெண்களுக்கு, வலிமையானவர்களான பெண்களுக்கு, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் வலிமையானவங்க, பெரியவர்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்கள். அவர்களுக்கு கட்டுப்பட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய எளியவர்களாக ஆண்கள் இருப்பார்கள்.